today like we are going to learn Excel. Okay, so இந்த இனிமே வர செஷன்ஸ் எல்லாமே டேக் ஓவர் பண்ண போகிறது she is Kirtika, like she is working on the like in full stack development and both data analytics role in TechMarks, and she has experience in data analytics and full stack development. Okay. So அவங்க தான் டேக் ஓவர் பண்ண போறாங்க. So she will take it up. Yep. Please. Thank you. Okay, hi everyone. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல் டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து எதுக்காக எக்ஸல் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்றுக்கு கிளாஸ்லயே வந்து சார் வந்து சொல்லியிருப்பாரு, லைக் டேட்டா அனலிஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்லாம் என்னன்றத பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸல் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாலாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டேட்டாலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து எக்ஸல் சொல்றாங்க. இத வந்து ஷார்ட்டா வந்து நம்ம டிஜிட்டல் நோட் புக் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்மளோட டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணவும் ஸ்டோர் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ற ஒரு டூல். இது வந்து பேசிக்கா ஒரு டேட்டா அனலிஸ்டுக்கு தேவைப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்காக ஒரு எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இத ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றது இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவோட சம்மு, ஆவரேஜ், பெர்சன்டேஜ் மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி சேல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல எனக்கு மந்த்லி வந்து எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும் என்னால. ஒன்னு மந்த் வைஸ் வச்சு பண்ணலாம், ஆர்எல்ஸ் வீக் வைஸ் வச்சு பண்ணலாம். இதுக்கு வந்து சார்ட்ஸுமே வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து சார்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக்கா வந்து பார்க்கலாம் எக்ஸல் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா செட், எக்ஸாம்பிளுக்கான ஒரு டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட்ல வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, என்னோட ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டகிரியில இருக்குன்றது, பிரைஸ், எவ்வளவு சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் இருக்கு. யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சார்? ஓகே, அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க தான். You can continue. Just தெரியாம பண்ணிருப்பாங்க. You can continue. ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக்கா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லைக் இப்போ எனக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து என்னோட டோட்டல் பிரைஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏன்றது இது வந்து காலம், அதுக்கப்புறம் இந்த 1ல இருந்து 3 ஸ்டார்ட் ஆகுறது வந்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன காலமே வந்துட்டு செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கதான் நம்மள வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் வந்து டெக்ஸ்டாவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் நம்பர்ஸாவும் இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த பிரைஸோட தென் இங்க வந்து இன்சர்ட் பண்ணலாம், சார்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணலாம் அனலைஸ் பண்றதுக்காக. இது டூல் பார் மாதிரி என்னென்ன சார்ட் வேணும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த பிரைஸ வந்து டோட்டல் கண்டுபிடிக்கலாம், இந்த பிரைஸ் மட்டும்.
ஸோ அதனால என்ன பண்றேன், கிளிக் பண்ணி ஃபுல்லா டிராக் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா சம்னா ஆடிங் தி டோட்டல். சம் கிரியேட் பண்ணிட்டு இந்த பிரைஸ் மொத்தமும் டிராக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க எண்ட் பண்றோம் அப்படின்றது செல் நம்பர் வந்து வந்துடும். ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன்னா அப்ப என்னோட டோட்டல் பிரைஸ் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கே இந்த பிரைஸ்க்கே வந்து எனக்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னா கூட we can do it. ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எனக்கு இந்த செல்ல இருந்து ஃபுல்லா வேணும். ஸோ என்னோட ஆவரேஜ் வந்து நான் இப்படி கூட கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ இந்த செல்ல இருந்து எத்தனை நம்பர்ஸ் எனக்கு என்டிட்டிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு கவுண்ட் பண்றதுக்காக கவுண்ட் ஃபங்க்ஷன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து 12 என்டிட்டிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து காட்டுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் சைட் போகலாம். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து டேட்டா இருக்கு. இப்போ அது ஆல்ரெடி வந்து எனக்கு என்ன மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ் பார்க்கும் போது A to Z வரைக்கும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து ரிவர்ஸ்ல வேணும், இப்போ ஜெட்ல இருந்து ஏ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா சார்ட் பண்ணிக்கலாம். டேட்டா டாப்குள்ளதான் வந்து சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இது வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ கேன் செலக்ட் திஸ் காலம். இப்போ ஜெட்ல இருந்து எனக்கு ஏ வேணும் அப்படின்றதுனால நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா I can able to do it. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி சார்ட்டிங் வேணும் அப்படின்றது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் ஏத்தாப்புல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, கிளாத்திங் இருக்கு, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து வெறும் எலக்ட்ரானிக்ல இருக்கிற ப்ரைஸும் யூனிட் சோல்டு ரெவென்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு இருக்கும் போது we can able to filter it. ஸோ நான் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிராப் டவுன் சிம்பிள் வந்து விசிபிள் ஆகும். இப்போ நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது கேட்டகிரியில தான். ஸோ எனக்கு என்ன கேட்டகிரி வேணும்ன்றத நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து க்ளோத்திங்கும் ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றப்ப நான் ஃபில்டர் பண்ணி என்னால வியூ பண்ணிக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில எனக்கு இவ்வளவு பிரைஸ் செல் ஆயிருக்கு, யூனிட்ஸ் வந்து இவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் கேன்னு ஒரு டூப்ளிகேட் இருக்கு, திரும்பவும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு இதான் வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஐகான். ஸோ நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேட்கும் எதுல வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ எனக்கு ப்ராடக்ட் தானே 2 இருக்கு.
ஸோ அதனால எனக்கு ப்ராடக்ட் நேமும் கேட்டகரியும் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ கேன் ஏபிள் டு ரிமூவ் அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபில்டரிங் வச்சு நம்மளால ஃபில்டர் பண்ணிட்டு டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து பார் சார்ட் வேணும், பார் சார்ட் ஆர் பை சார்ட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு சார்ட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒரு சார்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால கிளீனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு டேட்டா செட் எடுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளீனிங் தான் பண்ண போறோம். ஸோ கிளீனிங்க்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டுன்னு போடலாமா? எனக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து நான் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஒரு செகண்ட். ஸோ நான் ட்ரிம் வச்சு பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட முன்னாடி கொடுத்த ஸ்பேஸும் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேசஸ் ரிமூவ் பண்றதுக்காக ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா லைக் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கு, அடுத்து ஐ வந்து கேப்ஸ்ல இருக்கு, திரும்ப ஆர் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ப்ராப்பரா வேணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு கேப்ஸ்ல தான் இருக்கணும், செகண்ட் லெட்டர் வந்து எனக்கு ஸ்மால்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் ஃபங்க்ஷனால யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு வந்து கேப்ஸ்ல இருக்கு, செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மாலரா இருக்கு, ஃபாலோ பண்ணி ஸ்மாலரா இருக்கு. ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாமே வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. நான் இது வந்து அப்பர் கேஸா மாத்துறதுக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா அப்பர் அப்படின்னு சொல்லி போட்டா நம்மளால லோவர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதே சேம் சினாரியோ இஸ் யூஸ்டு ஃபார் அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ். இப்போ எனக்கு எல்லாமே வந்து கேப்ஸ்ல இருக்கு. இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து ஸ்மாலா கன்வெர்ட் பண்ணணும்னா லோவர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி we can do it. ஸோ அப்பர்ல இருந்து லோவரா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்டோட லென்த் வேணும். இதோட லென்த் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப எனக்கு வந்து 11 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து எனக்கு 3 லெட்டர்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகணும் அப்படின்னாலுமே ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, லெஃப்ட்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு பொசிஷன்ல இருந்து வேணும் சொல்லிட்டு சோ எனக்கு வந்து லெஃப்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதனால ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப அதே இது எனக்கு மிட் வேல்யூ வேணும் அப்படின்னு நினைச்சா கூட we can able to do it. சோ மிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுல இருக்கிற ஒரு மிட் வேல்யூவை என்னால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு சோ மிட் டெக்ஸ்ட் என்ன என்ன டெக்ஸ்ட் நம்ம மாத்த போறோம், அதோட ஸ்டார்ட் நம்பர் எனக்கு எதுல இருந்து வேணும் அப்படின்றத நான் கிளியரா கொடுக்கணும். கொடுத்தேன்னா இப்போ எனக்கு டிஹெச் மட்டும் தான் வேணும். மிட்ல இருக்கிற டிஹெச் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ எனக்கு இன்னைக்குள்ள டேட் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு டுடே அப்படின்னு போட்டீங்கனாலே இன்னைக்குள்ள டேட் வந்து விசிபிள் ஆயிடும். இப்போ எனக்கு இந்த டேட்டை விட டைமும் வேணும் அப்படின்னா இப்ப இருக்கிற டைம் வேணும் அப்படின்னா நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேட் பிளஸ் டைம் வந்து விசிபிள் ஆயிடும். இப்போ எனக்கு டே மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கூட டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு இதோட இது வேணும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணா ஸோ இன்னைக்கு டேட் வந்து 7 அப்படின்ற மாதிரி விசிபிள் ஆகும். இதே மாதிரி மந்த்துக்குமே இருக்கு. ஸோ எனக்கு இந்த மந்த் என்ன வேணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 12. அதே மாதிரி இயர் ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நடந்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? புரியுதுமா. ஓகே. இப்போ நம்ம வந்து பேசிக்கா ஒரு சார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி பண்ணதை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். லைக் இதுதான் வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா. இந்த டேட்டால வந்து எனக்கு குவான்டிட்டி வைஸ் வந்து எனக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஷோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டணும். ஸோ நான் வந்து ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு பார் சார்ட். எதுக்காக அப்படின்னா டோட்டல் அமௌண்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு லைக் சேல் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நான் பார் சார்ட் மூலியமா என்னால வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது இந்த ப்ராசஸ் தான். இதான் வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இத வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் மீட்டிங் அப்ப அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் வந்து 18,000 கிட்ட இருக்கும் போது எனக்கு நல்லா இருந்திருக்கு. 6 அன்னைக்கு 18,000 வந்திருக்கு. அது அப்படியே டிராப் ஆயிடுச்சு. 25 1 அன்னைக்கு எனக்கு வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தி பிசினஸ் மீட்டிங். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ சார், இப்போ
நான் வந்து 4th இயர் படிக்கிறேன். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது என்னோட ஃப்ரெஷரா வந்து ஒரு ஜாயின் பண்றதுன்னா என்னால முடியுமா? ஆப்வியஸ்லி பிகாஸ் இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் டெவலப்பர்லையுமே லைக் நீங்கள் இனிஷியலாக உள்ளே போகும்போது ஆஸ் அ எனி லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சது தான் உங்களுக்கு டெவலப்பராகவே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃப்ரெஷர்ஸுமே அப்படி தான் இருந்தது. டெவலப்மெண்ட் லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் இது எல்லாமே வரும்போதுமே அந்த இடத்துல ஃப்ரெஷருக்குமே அவங்க நிறைய இன்டர்வியூஸ் இதெல்லாமே இருந்திருக்கும். லைக் அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி அதை நம்ம ஷோகேஸ் பண்ணுறோன்றதா இருக்குது. எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கும். பட் அந்த இடத்துல லைக் நம்ம அதை எப்படி ஷோகேஸ் பண்ணுறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸே வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நான் வெளியில் காட்டுறதுன்னா சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம எப்படி அதை வெளியில் காட்டுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அதை லைக் உங்களோட லிங்க்டின் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் லைக் அதை விசுவலைஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் என்ன டேஷ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை லிங்க்டின்லேயோ இல்லை நீங்கள் ரெஸ்யூம் லைக் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அந்த இடத்துல அதை நான் இந்த டேஷ்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களால் அதை ஷோகேஸ் பண்ண முடியணும். பிகாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். தே ஆஸ்க் சம் கொஷின்ஸ் அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே ஓகேவா. பிகாஸ் நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிலையுமே லைக் இன்டர்னாக ஹையர் பண்ணி தே ஆர் லைக் they are doing data scientist, data analytics, data engineer roles, the freshers. Okay, 2025 passed out students just ஒரு 3 month intern மட்டும் பண்ணிட்டு they are doing data analytics. ஸோ எனி ஒன் கேன் டூ. பிகாஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் பெருசாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் இல்லை, டேட்டா பற்றின நாலேஜ் அண்ட் அனலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா எவ்ரி கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதில் அந்த லைக் நீங்கள் எப்படி அதுக்கு திங்க் பண்ணுறீங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங், நேற்று சொன்னதான் கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் தான். டேட்டா அனலிட்டிக்ஸோட ரோலே ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க யூஸிங் டேட்டாஸ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து லைக் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஓகேவா, ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி தனியாக அதை ஷோகேஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் லைக் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அது எல்லாமே நெக்ஸ்ட்டு தான் ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஸோ அதை நீங்கள் கீப் ட்ரையிங். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைக் எனக்காச்சும் ஒரு நாள் அதுக்கான இது வரும் ஓகேவா. ஸோ அப்போது உங்களால் அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ உங்களோட நாலேஜ் உங்களோட ஸ்கில் இதெல்லாமே ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். லைக் நேற்றுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க லைக் ஃப்ரெஷராக இருக்கேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் எனக்கு ஹையர் பண்ணுவாங்களா, தென் நான் ஐடி எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய டவுட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது எல்லாமே இந்த ஒரு 5 டேஸ்க்கு அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த 5 டேஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ நாலேஜ் இந்த 5 டேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த நாலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு தென் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஓரளவுக்கு நான் இப்போ 5 டேஸில் லேர்ன் பண்ணிட்டேன், தென் இதை என்னோட கரியரை நான் எடுத்துக்கலாமா இல்லை நான் டெவலப்மெண்ட் ரோலுக்கு போகலாமா. ஸோ பிகாஸ் எனக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் டெவலப்பராகவும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் சூஸ். பிகாஸ் உங்களோட ஸ்கில் உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதை தான் பண்ண முடியும். லைக் வெளியில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு கீப் டூயிங், கீப் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த 5 டேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் எதுவுமே பண்ணலைன்னா இந்த 5 டேஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை. தென் யூஸ் இட். எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதெல்லாமே ஜஸ்ட் இப்போதைக்கு ஃப்ரெஷர்ஸுன்றதை விட்டுருங்க. ஃப்ரெஷராக வந்து என்ன ஹையர் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அதெல்லாம் முன்னாடி. இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களே வந்துட்டு பெரிய பெரிய எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெவலப்பராக. 12th முடிச்சுட்டு காலேஜ் கூட முடிக்காமல் பெரிய ரோல்ஸ்லாம் டெவலப்பர்ஸ் பெரிய பெரிய எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் they have a knowledge, they have a skill. Okay. Yep. So coming to the topic, clear then bro? Any? Okay bro. Okay.
கரியர் கேப் இருந்தா டேட்டா அனலிட்டிக்ஸ் போக முடியுமா? டேட்டா அனலிட்டிக்ஸ்னு இல்லை, லைக் கரியர் கேப்னா நீங்க ஆல்ரெடி ஸோ ஜஸ்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கரியர் கேப்பா, இல்லை ஆல்ரெடி யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஜஸ்ட் கரியர் கேப்பாக இருந்தாலுமே நீங்கள் லைக் ஹானஸ்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் 2-3 இயர்ஸ் திஸ் இஸ் ஃபைன். பட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது பிகாஸ் லைக் இப்போ இருக்கிற ஃப்ரெஷருக்குமே அந்த நாலேஜ் லைக் உங்களுக்கு இருக்கிற நாலேஜும் உங்களுக்கு விட அதிகமாக கூட நாலேஜ் இருக்கலாம் மேபி. ஓகேவா? ஸோ ஹானஸ்ட்லி லைக் இது எல்லாமே என்ன சொல்வேன்னா லைக் ப்ளீஸ் ஓகே ஓகே சார் 2 இயர்ஸ் கேப்னு லைக் அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. 2 இயர்ஸ் தானே சொன்னது, லைக் அதை பற்றி நோ வரிஸ். ஸோ லைக் மோர் தென் 3, 4, 5 போது தான் பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே தே ஹாவ் அ நாலேஜ். ஸோ நல்ல காம்படிஷன் ஹை. லைக் எல்லா இடத்துலையுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்கள் கரியர் கேப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், எப்போவாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் அந்த இடத்துல காம்படிஷன் ஹையாக இருக்கும். பிகாஸ் உங்களை ஏன்னா கம்பெனிஸ் ஃபில்டர் பண்ணும்போது கரியர் கேப் இருக்கிறத விடவும் இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் வேணும். ஓகேவா? அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு சம் கம்பெனிஸில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ பட் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 1% உங்களால் ஒரு 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 ஆப்டிடியூடோ இல்லை ஒரு டெக்னிக்கல் ரவுண்டோ அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த 1% யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் 1% ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த 1% சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எனி இயர் லைக் நீங்கள் எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் கரியர் கேப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் ஐடியாக இருந்தாலும் சரி, எனி லைக் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் 1% ஒரு சான்ஸ் கிடைச்சாலுமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ 100 இல்லை 200 இல்லை 300 லைக் உங்களால் எவ்வளோ முடியுமோ, ஓகேவா? நம்மளால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் நமக்கு கிடைச்சது அந்த ஒரே ஒரு சான்ஸாக இருக்கும். அந்த ஒரு சான்ஸ் வந்துட்டு நீங்கள் 1 இயர் கஷ்டப்பட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 6 months அந்த ஒரு சான்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்னா அந்த 1 சான்ஸை வந்துட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கீப் ட்ரையிங். கிடைக்குதோ கிடைக்கலையோ கீப் ட்ரையிங். எனி சான்ஸ் ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா அது நமக்கு லைக் லக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம். ஓகேவா? நான் லக்குன்னா அதெல்லாம் நான் லைக் நம்ப மாட்டேன். ஜஸ்ட் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வரும். சம்டைம்ஸ் சில பேருக்கு லக் கூட ஒர்க் ஆகலாம், பட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக எனக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். பிகாஸ் அது எல்லாமே நான் அந்த இதிலிருந்து வந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொன்னேன். பிகாஸ் நானுமே ஒரு 1 இயர் கரியர் கேப் இருந்தது. நான் இனிஷியலாக நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஐடிவில் வரும்போது 1 இயர் கரியர் கேப் இருந்தது. ஸோ நான் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஹியர். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த 5th டே நான் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போனா என்னாலே இங்கே வர முடியுதுன்னா உங்களாலே அங்கே வர முடியுன்ற ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் 0லேருந்து நானும் வந்திருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 5th டே நான் சொல்கிறேன். வென்ஸ்டே வந்துட்டு ஒரு 10 to 15 minutes நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஹோப். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ கம்மிங் டு த டாபிக், எதுக்காக எக்ஸல் மஸ்ட் அப்படின்னா, பிகாஸ் எவ்ரி கம்பெனிஸ் ஹாவ் லைக் உங்களுக்கு பைத்தான், நம்ம முன்னாடி நேற்று பார்த்த மாதிரி பைத்தான், எஸ்கியூஎல், லைக் பவர் பிஐ, இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து தானே போகணும். எடுத்த உடனே நான் ஒரு டேட்டாவை வச்சுட்டு என்னால் பவர் பிஐயில் என்னால் டேஷ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நான் அந்த டேட்டாவை க்ளீனப்பே பண்ணாமல் நான் டேஷ்போர்டில் பவர் பிஐயில் நான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணேன்னா அந்த டேட்டாவுமே இன்கரெக்ட், லைக் அந்த டேஷ்போர்டில் ஷோ ஆகிற டேட்டாவுமே ராங்காக தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் டேட்டாவே இன்கரெக்டாக இருக்குது, டேட்டாலே டூப்ளிகேட்ஸ் இருக்குது. நல் இருக்கும்போது, டேட்டா அன்டிஃபைண்டாக இருக்கும்போது நான் அதை வச்சு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணேன்னா அது
ராங் டேட்டாவாக தான் இருக்கும். அந்த டேட்டா வச்சு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா அது ராங் டிசிஷனாக தான் இருக்கும். அதனால என்னோட கம்பெனி லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை நான் அதில் இருக்கிற இன்சைட்ஸை ஃபைண்ட் பண்ணணும், அதில் இருக்கிற ட்ரெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும், தென் அதில் இருக்கிற டேட்டாஸை க்ளீன் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி SQL யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸோட என்டையர் ப்ராசஸ்லேயே 70 to 80% டேட்டா க்ளீனிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, அதில் ஒரு 50 சார்ட்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் ஏதோ லைக் நல்லாவே பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல டேஷ்போர்டாகவே இருக்கட்டும், பட் டேட்டா தப்பாக இருக்குது. நீங்கள் டேட்டாவை ராங்காக வச்சுட்டு எவ்வளோ பெரிய டேஷ்போர்ட் பண்ணாலும் அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸோட மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா டேட்டா க்ளீனிங்கில் தான். டேட்டா க்ளீனிங், டேட்டா ப்ராசஸிங். ஓகேவா? ஸோ அதனால் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸலில் நல்ல நாலேஜ் இருக்கா. ஓகேவா? பிகாஸ் நீங்கள் லைக் அதுக்கப்புறம் நம்ம பவர் BI இதெல்லாம் நம்ம லைக் நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா சார்ட் கிரியேட் ஆகிடும். பட் அதுக்கு நமக்கு சார்ட் லைக் டேட்டாஸ் வந்து க்ளீனிங்காக இருக்கணும். ஸோ அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் டேட்டா க்ளீனிங்க்கும் எனக்கு நிறைய கான்செப்ட்ஸ் நான் படிக்கணும், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் படிக்கணும், கோட் பண்ணணும். நாட் லைக் தட். லைக் அப்படி இல்லை. நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கும். ஆவரேஜ், சம் அண்ட் நீங்கள் இதில் டேட் லைக் டைம் மேனேஜ் லைக் டேட் டைம் இது எல்லாத்துக்குமே ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அந்த மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே ப்ரீ டிஃபைனாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஜீரோ கோடிங். நீங்கள் இந்த இப்போ வரைக்கும் நான் ஏதாச்சும் கோடிங் பண்ணியிருப்போமா? நெவர். ஓகேவா? இதில் ஜீரோ கோடிங் தான். நீங்கள் கோடிங்கே பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அது சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸல்லையோ இல்லை என்ன ஆகுனா நீங்கள் எல்லா டைமும் எக்ஸலில் தான் ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்கு லைக் கிடையாது. பிகாஸ் நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும்போது நீங்கள் எக்ஸல் லைக் பைத்தான் queries லைக் பைத்தானில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை வச்சு கூட நீங்கள் டேட்டாஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு டேட்டாஸ் லைக் பைத்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பாண்டாஸ் நம்பையெல்லாம் எதுக்காகனா ஃபைல் ஹேண்ட்லிங், நீங்கள் எக்ஸலில் இதெல்லாம் ஃபைல் டேட்டாஸ் வச்சுருக்கும் போது அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துலலாம் கோடிங் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் டேட்டாவை ஹவு டேட்டா ஒர்க்ஸ், ஸோ அதோட எக்ஸலில் லைக் ரோஸ், காலம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ், ஃபில்டரிங், க்ளீனிங் அண்ட் சம்மரைசிங், ஸோ இதுக்கெல்லாமே தான் உங்களுக்கு லைக் எக்ஸல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இப்போ கூட நிறைய கம்பெனிஸில் டெய்லி எக்ஸல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டேஷ்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அவங்களோட இன்டர்னல் அனலிட்டிக்ஸ்க்கு எல்லாமே எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சொன்னால ஈஸி டு லேர்னாக இருக்கும். இதனால உங்களுக்கு லைக் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸில் உங்களால் ஹை இம்பேக்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் யூஸிங் அந்த ப்ரீடிஃபைன் சம், ஆவரேஜ், கவுண்ட் அண்ட் VLOOKUP இந்த மாதிரி சம் ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் why we are using data analytics like Excel in data analytics. Okay. Yep. So do you have any doubts? ஸோ இது எல்லாமே லைக் ஜஸ்ட் இது எல்லாமே பேசிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவல் கிளாஸஸில். பிகாஸ் இது 1 வீக் வர வேண்டிய எக்ஸலில் வச்சு நீங்கள் 1 வீக் பண்ண வேண்டிய ப்ராக்ரஸ். ஸோ அதனால் 1 டேல உங்களுக்கு புரியணுன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த டாபிக்ஸ் மட்டும் we are choosing. ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு இதில் இப்போ எக்ஸல்னால் எதுக்காக, லைக் எக்ஸல் என்னென்ன பண்ண முடியும் பேசிக்காக அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே. Do you have any doubts?
ஸோ அவங்கள்ட்ட எதுவும் லைக் நீங்கள் அவங்க சொன்னதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அதில் எதுவும் ரிப்பீட் பண்ணணும்? எனி மெத்தட்ஸ்? ஓகே, ஆல் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் நான் மெட்டீரியல்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட் எக்ஸல் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் டவுன்லோட் எக்ஸல் சிஸ்டம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை வச்சு சின்னதாக ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சார், ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நேற்று கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க அந்த குரூப்ல. இல்லை, கொஞ்சம் ரீஷேர் பண்ண முடியுமா? லைக் யா ஷூர், ஐ வில் சென்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அந்த ஒரே ஃபோல்டர்லேயே எல்லா 5 டேஸ்க்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ வில் ரீஷேர் ஒன் செகண்ட். Yeah, you have sent it in group. ஓகே, ஜஸ்ட் அதில் இருக்கிற இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் ஃபர்காட் இட்னா நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்காம ஜஸ்ட் யூட்டிலைஸ் த கிளாஸஸ் அண்ட் டோன்ட் ஸ்கிப் த லைவ் கிளாஸஸ். ஓகே, okay guys, thank you for joining. See you tomorrow. தேங்க்யூ. Yeah, using Google Sheets instead of Microsoft Excel. ஸோ உங்கள்ட்ட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லைன்னா ஜஸ்ட் கூகுள் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் ப்ரௌசர்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணுன்னு தேவையில்லை. தேங்க்யூ.